வாமா ரோஜா. பாப்பா, நம்ம கனகு கல்யாணம் எந்த குறையும் இல்லாம சிறப்பா நடந்து முடிஞ்சது. ஆமாங்க, யாருக்கும் எந்த குறையுமே இல்ல. எல்லா வேலையும் இழுத்து போட்டு இவன் தான் செஞ்சான். டேய், யாரா இந்த நேரத்துல கூட நான் பேசுறேன்? டேய் தமிழ்டா, நானே பேசிக்கிறேன். ரோஜா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஆ, என்னடா தமிழ் சொல்றா. என்னடா புது மாப்பிள, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்டா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. இப்போ எங்க வீட்டில் தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோஜா வீட்டு கிளம்பிடுவோம்டா. டேய் சாரிடா, என்னால தான் கல்யாணத்துல கலந்து முடியாம போயிடுச்சு. ஜோசப் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொன்னானா? சொன்னான்டா. இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீயே என் கல்யாணத்துல கலந்துக்காது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. டேய் தப்பா எடுத்துக்காதடா. திடீர்னு கல்யாணி தங்கச்சி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுனால என்னால் வர முடியாம போயிடுச்சுடா. அது மட்டும் இல்லை, இப்போ நான் இங்கே இல்லைன்னா பெரிய பிரச்சனைன்னு பயம் வேற. அதனால தான் கண்டிப்பாக இங்கே இருக்க வேண்டியதாக போயிடுச்சுடா. மன்னிச்சிடுறா. பரவாயில்லடா. இங்கேயாச்சும் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க நீ மட்டும் தானே? ஆமா, கல்யாணத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? ஆ, அதெல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சுடா. கோவில் வச்சு கல்யாணத்தை சிறப்பாக முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு அமிச்சிட்டு இப்போதான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம்டா. டேய், நீ சென்னை வந்தது மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணுறா. உன் ஒய்ஃபை கூட்டிட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும். உங்களுக்கு கிராண்டாக ஒரு விருந்து கொடுத்துட்றேன். கண்டிப்பா வரேன்டா. என்னங்க ஒரு நிமிஷம் கொடுங்க, நானும் விஷ் பண்றேன். டேய் ஒரு நிமிஷம் துளசி பேசணுமா? ஆ, இந்தா. ஹலோ அண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படியோ கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நான் தமிழுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் அட்வைஸ் பண்ணதால தான் நான் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். துளசி ஒரு நிமிஷம் கூட. இந்தாங்க. டேய் சிஸ்டர் கிட்ட கூடுறா, ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட விஷ் பண்ணணும். ஏய், அவங்க உள்ள இருக்காங்கடா. இதோ ஒரு நிமிஷம் இரு. ரோஜா, ரோஜா, ஆ ரோஜா, இந்த வரேங்க. என் ஃப்ரெண்ட் உனக்கு விஷ் பண்ணுன்றாமா. ஃப்ரெண்டுனா அடிக்கடி தமிழ்னு ஒருத்தர் பத்தி சொல்லுவீங்களே, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரா? அவனேதாம்மா. அவர் தான் கல்யாணத்துக்கே வரலையே, அவர்கிட்ட நான் எங்க பேசணும்? சாரி, முடியாதுன்னு சொல்லுங்க. ரோஜா, அவன் வாழ்த்து சொல்லணுன்றாமா. அது நேர்ல வந்து சொல்லிருக்கலாங்க. அப்படி சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இது என்ன கல்யாணத்துக்கே வராம போன்ல மட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றீங்க? அவர் உங்களுக்கு தர மரியாதை இவ்வளவுதானா? அவனுக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுமா, இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பான். நீங்க முக்கியம்னு நினைச்சிருந்தா இந்த காரணம் எல்லாம் சொல்லிருக்க மாட்டாருங்க. கண்டிப்பா வந்திருப்பாரு. அப்படி வரலனா அவர் உங்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம். உங்களை ஃப்ரெண்டாவே நினைக்கலன்னு தானே அர்த்தம். இப்போ ஜோசப் அண்ணனையும் எடுத்துக்கோங்க. முக்கியமான வேலை இருக்குன்னு வீட்லயே இருந்துட்டாரா? இங்க வந்து கூடவே இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யல. ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணுங்க. சும்மா காரணம் எல்லாம் சொல்லி சமாளிக்க கூடாது. ரோஜா, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவன் போதுங்க, அவர் உங்களுக்கு தான் ஃப்ரெண்டு. நீங்களே பேசிக்கோங்க. ரோஜா, வரேன்க்கா. ஏய் ரோஜா, ரோஜா பாரா எப்படி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போறானே. நான் தான் சொன்னல, அவ ரொம்ப விவரமான பொண்ணுடா. அப்ப அண்ணிய போட்டு தாளிச்சது, இப்ப தமிழ். எதுக்கும் ஜாகிரதையாடுற, அதான் உனக்கு நல்லது. ஐயோ. தமிழ் தப்பா எடுத்துக்காத. அவ ஏதோ வேலையா இருக்காடா. வேலைலாம் இல்லடா, கோவமா இருக்காங்கன்னு சொல்லு. அவங்க கோவப்படுறது நியாயம் தான்டா. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்திருக்கணும். வராதது ஏன் தப்பு தான். டேய், அவ சொன்னதெல்லாம் மனசுல எதுவும் வச்சுக்காதடா. டே ஒன்றும் பிரச்சனை இல்லடா. வீட்டுக்கு விருந்துக்கு வருவீங்களா, அப்ப நான் பேசி சால்வ் பண்ணிக்கிறேன், விடு. நோ ப்ராப்ளம்டா. நீ எனக்காக ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணாத. இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு. நீ எதை பத்தியும் வரி பண்ணிக்காம லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்றா. சந்தோஷமா இரு. ஓகே? ஓகேடா, தேங்க்ஸ்டா. பாய். பாய்டா. கல்யாணியா? அவ கேட்டுக்கிட்டே நின்று 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டாளேப்பா. மோகன், நான் தீபா வீட்ல தான் இருக்கேன். மோகன்,
அத்தை மாமாலாம் எங்க? வெளியே போயிருக்காங்களா? நீ எப்ப வந்த மோகன்? அவங்கள பத்தி அப்புறம் விசாரிக்கலாம். நீ இப்ப எங்க போயிட்டு வர? சொல்லு, எங்க போயிட்டு வர? மோகன், தீபா வீட்ல இருந்து தான் வரேன். நீ தானே என்ன கூட்டிட்டு போய் விட்ட? ஓஹோ, அப்படின்னா இவ்வளவு நேரம் தீபா வீட்டுல தான் இருந்த, வேற எங்கேயும் போல. நிஜமாவே என் மேல உனக்கு பாசம் இருக்குன்னா மறைக்காம சொல்லு. நீ தீபா வீட்டுல தான் இருந்தியா? இப்ப சொல்லு, தீபா வீட்டுல தான் இருந்தியா? தீபா வீட்டுல தான் இருந்தியா? இல்ல மோகன், நான் ரேவதியோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு தெரியும்டி, நான் அப்பவே தீபா வீட்டுக்கு வந்திருந்தேன். நீ கல்யாணத்துக்கு தான் போயிருக்கேன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிடுச்சு. என்ன விட உன்னை மதிக்காம எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போனாலே உன் தங்கச்சி, அவதான் உனக்கு பெருசா போயிட்டால. ஐயோ இல்ல மோகன், அது வந்து எதுவும் பேசாத. கல்யாணத்தை சிறப்பா நடத்திட்டு வந்துட்டல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பொண்டாட்டின்னு சொல்லிக்க எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. மோகன் ஒரு நிமிஷம், நான் ஏன் அங்க போனேன்னு கேளு. நான் பண்ணது தப்புதான் மோகன். நான் அங்க போறது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா துளசி தான் ஃபோன் பண்ணி வற்புறுத்தியே நாங்க வர சொன்னா. நானும் தங்கச்சியும் அங்க வரலன்னா ரேவதி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கா. அதனாலதான் மோகன். அப்படின்னா உன் தங்கச்சி அங்க வந்திருக்கா இல்ல? இப்ப அவ எங்க எங்கன்னு கேக்குறான்ல. சீக்கிரம் வந்தா ஏன்னு கேப்பீங்கன்னு தான் அவளை துளசி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அப்படின்னா நீ கொடுத்த மரியாதை அவ்வளவுதான்ல. ரொம்ப சந்தோஷம்டி. என் பொண்டாட்டி என்ன மீறி எதுவும் பண்ண மாட்டா, என் பேச்ச கேப்பான்னு நான் தான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். அது உன் தங்கச்சியோட கல்யாணம், போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நான் யாரு? நான் தாண்டி தப்பு பண்ணிட்டேன். நல்லா இருங்க. மோகன், மோகன், நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படியா? ஓகே, மன்னிச்சிட்டேன். கொஞ்சம் வெளியே இருக்கியா? உன்னதான் சொல்றேன், வெளியேறு. நான் உன்னை மீறி அங்க போயிருக்கவே கூடாது. நான் போனது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னை மன்னிக்க நான் யாரு? மோகன், ஏன் இப்படி பேசுற? நீ பேசுறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத மோகன். என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்க. சரி, நான் என்ன பண்ணணுங்கிற? நான் அசிங்கப்படுவேன்னு தெரிஞ்சோம் என்ன மீறி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். பழக்கமா இப்படி பண்ணா கோவப்பட்டு திட்டுவாங்க, அடிப்பாங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போடின்னு கழுத்தை பிடிச்சு தள்ளுவாங்க. நானும் அப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்கறியா? உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டே. நீயே ஆசைப்பட்டாலும் என்னால அப்படி பண்ண முடியாது. நான் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன்டி, எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? உன் தங்கச்சி மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைச்சிட்டல. ஓகே,
இனிமே உன் இஷ்டப்படியே இருந்துக்க. அவசரப்படாது பத்மா. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுல என்ன முடி பண்ணிருக்காங்கன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தானே மற்ற ஏற்பாட்டெல்லாம் நம்மளால பண்ண முடியும். அம்மா கல்யாணி, மாமா, நீ எப்பம்மா வந்த? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? உட்காருங்க. மாப்பிள்ளை வீடு பார்க்க 2 பேரும் ஒன்னாதானே போனீங்க? மோகன் மட்டும் தனியா வந்தா. அங்க என்ன நடந்தது? அவங்கிட்ட கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்கடா. நீயாச்சும் சொல்லம்மா. கல்யாணி, நான் உன்கிட்ட தான்மா கேட்கிறேன். அங்க என்ன நடந்தது? மோகனை தனியா அனுப்பிட்டு நீ மட்டும் எங்க போயிருந்த? கேக்குறாங்களா கல்யாணி? ஏன் பேசாம இருக்க? சொல்லு. பதில் சொல்லு கல்யாணி. நீ இப்படி சைலண்டா இருக்கிறது அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. எங்க போயிருந்தேன்னு சொல்லு கல்யாணி. மாமா, நீங்களும் அத்தையும் என் மேல கோவப்படக்கூடாது. நான் உங்களுக்கு அது தெரியாம ஒண்ணும் இல்லப்பா. அவ ஃப்ரெண்ட முக்கியமான விஷயமா பார்க்க போயிருந்தா. நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் அப்புறமா சொல்றேன். கல்யாணி, வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு வந்துடலாமா? அம்மா, ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுறோம். டேய் நில்லுடா. எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்கு போனீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டு கிளம்புற? அம்மா, வந்து சொல்றேம்மா. ஏண்டா இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல 2 நிமிஷம் ஆகுமா? அதை கேட்ட நீயும் சொல்ல மாட்டேங்கிற. இதோ இவ்வளவு வாயை திறக்க மாட்டேங்கிற. அங்க அப்படி என்னதாண்டா நடந்துச்சு? ஏதாவது பிரச்சனையா? அம்மா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாங்க போய் பேசிட்டு வந்துட்டோம். அவங்க வீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு சொல்றதா சொல்லிருக்காங்க. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? ஐயோ இல்லம்மா. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன். அவ என்னமோ தப்பு பண்ண மாதிரி எச்சில முழுங்கிட்டு இருக்கா. நீ என்னமோ பேசவே தயங்குற. மாப்பிள்ளை வீட்டை பாத்துட்டு வரேன்னு ஒன்னா தானே போனீங்க. நீ மட்டும் ஏன் தனியா வந்த? அம்மா, இத பாரு. நாங்க ஒரு அவசரமான வேலை கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்றோம். வா போலாம். அம்மா கல்யாணி, சொல்லம்மா. அங்க ஏதாவது பிரச்சனையா? என்ன நடந்ததுன்னு சொல்லு. மாமா, தப்பு என் மேலதான் மாமா. நான் தான் வந்து சரிம்மா, நீ போயிட்டு வா. அப்புறமா பேசிக்கலாம். போ. சரி, வர மாமா. வர அத்தை. உட்காரு. எங்க மோகன் போறோம்? ஏன் சொன்னதா வருவியா? நீ மட்டும் நான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா செய்யற? உட்காருன்னு சொல்றேன்ல. குட்டிமா, ஏய், நானே உங்க டீ கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே போட்டுக்கணும்ட்டியா? ரொம்ப சந்தோஷம். உட்காரு. இந்த கல்யாணம் எப்படி நடந்து முடியும் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நல்லபடியா ரேவதியோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு குட்டி தூக்கம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ரிலாக்ஸா இருக்குது. அம்மா, அந்த பொண்ணு டீ குடுத்தியா? கொடுத்துட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கா? டிவி பார்த்துட்டு இருக்காளா? டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்பப்போ வீட்டுக்கு போகணும் டைம் ஆச்சுன்னு மணியும் பார்த்துட்டு இருக்கா. பாவம் குட்டிமா அந்த பொண்ணு. வீட்டுக்கு போனா மோகன் அத்தி ஏதாவது சொல்றோன்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறா. நீங்க மட்டும் என்னவா? மோகன் வந்து கல்யாணத்துல கலாட்டா பண்ணுவான்னு பயந்துகிட்டே இருந்தீங்கல்ல? ஏ, அதெல்லாம் பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஒரு வகையான டென்ஷன். அப்படியே சொல்லலாம். இருந்தாலும் உங்க தைரியம் யாருக்கும் வராதுங்க. வீட்டுல அப்பா இருக்காரு, சித்தி இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தாண்டி இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, பெரிய ஆள் தான் நீங்க. இல்லையா பின்ன? அது நம்மளோட ராசி குட்டிமா. அப்புறம் ஒண்ணு தெரியுமா?
மாமா மட்டும் ஏதாவது சொல்லியிருந்தாரு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. ஆனா அவர் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்தாரு பத்தியா, அது நம்மளோட பலம் குட்டிமா. எனக்கு என்னவோ மாமாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் நினைக்கிறேன். இல்ல தெரியல. ஆமா குட்டிமா, இல்லைன்னா அவர் சைலண்டா இருந்திருக்க மாட்டார்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ரேவதி விருப்பப்பட்டா, அவளோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணம் நடந்திருக்கு. என்ன கேட்டா எனக்கு அவ்வளவுதான் தெரியும். குட்டிமா, நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு நல்லா புரியுது. மாமாவை மீறி அவர் எதிர்க்கவே சவால் விட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு வேற வழியே இல்லையே. இது பாரு, நான் மட்டும் இப்படி ஒரு தடலடியான முடிவு எடுக்கலன்னு வெயி, 2 பேரோட வாழ்க்கை, 2 குடும்பத்தோட நிம்மதி எல்லாமே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்கும். உண்மையா இல்லையா? உண்மைதாங்க. நடந்த வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா இனிமே யார் விஷயத்திலயும் தலையிடுறதா இல்லைன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. கரெக்டா தான் குட்டிமா, நான் சொன்ன வார்த்தையில எந்த மாற்றமும் இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. என்ன நடுவில் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். ஆனா இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன மாத்திக்க போறதே இல்ல, ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன். போன் அடிக்குது, எடு. நிதிஷ் நம்பருங்க. நிதிஷா? ஐயோ, மும்பை போய் சேர்ந்தாலும் கேட்கவே மறந்துட்டேன். டென்ஷன்ல இதாரு மறந்து விட்டேனா? ஹலோ நிதிஷ், சொல்லுங்க. மும்பை போய் சேர்ந்தீங்களா? ஏய், உன் அம்மா பேசுறேன்டா. மா, நீயா? சொல்லுமா, எப்படிமா இருக்க? முத ஃப்ளைட்ல போயிருக்கிற, பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? எந்த பிரச்சனையும் இல்லையே? நல்லா இருக்கடா நீ விசாரிக்கிற லட்சணம். என்னடா அம்மா ஃப்ளைட்ல போயிருக்காளே, ஒழுங்கா போய் சேர்ந்தாளா? நடு வழியில பஞ்சர் ஆகி பாதியிலே நிக்கிறாளா? என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை விசாரிச்சியாடா? நானா போன் பண்ணதுக்கு அப்புறம் பிரயாணம் எப்படி இருந்துச்சு, பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு இப்ப கேக்குறேன். அப்படின்னா எப்ப இந்த கேள்வி வீட்டை விட்டு போவான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்க இல்ல? ஐயோ, அப்பெல்லாம் எதுவுமே இல்லம்மா. இந்த கல்யாண டென்ஷன்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், மறந்துட்டேன். ஆமாண்டா, பெத்தவளை விட உனக்கு கண்டவங்க கல்யாணம் தான் முக்கியமா போச்சுல்ல? ஆமா, எப்படி இருக்கா உன் தங்கச்சி? யார கேக்குற நீ? லாவண்யா இப்ப அங்க கூட தானே இருக்கா? லாவண்யா என் கூட தான்டா இருக்கா. நீ புதுசா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே உன் தங்கோச்சி, அவளை கேக்குறேன். என்னடா பதில காணோம்? கல்யாணம் எல்லாம் எப்படி நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது. போன கட் பண்ணட்டுமா? டேய் இருடா, எதுக்கு இப்ப இவ்வளவு சலிச்சுக்கிற? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? கல்யாணம் 2 வீட்டு சம்மதத்தோட நடந்துருதா நான் கேட்டிருக்கவே மாட்டேன். நீயே வில்லங்கத்தோட தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அங்க ஏதாவது பிரச்சனையான்னு பெத்தவ நான் கேட்க கூடாதா? பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லம்மா. நீ சந்தோஷப்படுற அளவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, போதுமா? கேட்க சந்தோஷமா தான்டா இருக்கு. சரி, அடுத்தது என்ன பண்றதா உத்தேசம்? என்ன கேக்குற நீ? அதான்டா, கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி வச்சுட்ட. அடுத்தது பால் பழம் வாங்கி கொடுத்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், மறு வீடு போகணும், இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வீட்டுல தான் பாத்துக்க போறியா இல்ல அவங்களே பாத்துப்பாங்களா? அவங்களுக்காக எவ்வளவோ பண்ணிட்ட, இதையும் பண்ணிட, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம? போன இடத்துல வீட்டுல எப்படி இருக்குது? உனக்கு செட் ஆயிடுச்சா? முதல்ல அது சொல்லு. டேய், வீடு இங்க வீடு மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் பெற்றிருக்கேன் பாரு புள்ள, அவன மாதிரி எங்கேயுமே வராது. அம்மாவை கமுக்கமா அனுப்பி வச்சுட்டு எவளுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேடா. என் பெத்த வெறு குளுந்து போச்சுடா. டேய், அந்த பொண்ணு அப்படியே விட்டுறாத. என்ன இருந்தாலும் அவ தங்கச்சிடா. இன்னும் 3 மாசத்துல அவ வாந்தி எடுப்பா. வளகாப்பு பண்ணணும், புள்ள பிறந்தா மொட்டை அடிச்சு காது குத்தணும், சீர் சனத்தி குறையில்லாம செய்யணும். என்ன இருந்தாலும் நீ தாய் மாமா இல்லையா? சீரும் சிறப்புமா எல்லாத்தையும் சிறப்பா பண்ணு. ஆனா இந்த பெத்தவளுக்கு மட்டும் ஒன்னும் பண்ணாத. மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் பண்ணுகிற? மும்பைக்கு போய் கூட நீ மாறவே இல்லையா? டேய், நான் எங்க போனாலும் அப்படியே தான்டா இருப்பேன். மாற வேண்டியது நீயும் பொண்டாட்டியும் தான். கல்யாணமாயி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தைய பெத்துக்குவோம், அதை நல்லபடியா வளர்ப்போன்னு ஒரு பொறுப்பு இருக்காடா உனக்கு? இங்க கொஞ்சத்துக்கே புள்ள இல்லையா? ஊருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஊர் ரொம்பல உங்களுக்கு எதுக்குடா? நீ உண்டு, உன் குடும்பம் உண்டு, இருக்க வேண்டியதானே? அதான் சொல்லிட்டல, இனிமே நாங்க பொறுப்பா நடந்துக்கிறோம். கிழிச்சிங்க. நான் ஒத்தி இருக்கும்போதே எங்க குடும்பம் வளங்கல. உன் பொண்டாட்டி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம்னு இருப்பீங்க. இப்பதான் நான் இங்க வந்துட்டேனே, குடும்பம் நல்லா தொலைங்கின மாதிரிதான். இனிமே எனக்கு என்னடா போச்சு? நான் என் பொண்ணு வீட்டுல மும்பைல நல்லா செட்டில் ஆயிட்டேன். இனிமே உங்களை கேட்பாரே இல்ல. நல்லா உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. நீதான் ராஜா, உன் பொண்டாட்டி தான் மந்திரி. உங்களை யாரும் எதுவும் கேட்கவே மாட்டாங்க. அப்படிலாம் விட்டுறாதம்மா. அடிக்கடி போன் பண்ணி ஏன்னு கேளு. எனக்கு எதுக்குடா அந்த தலைவலி? அடிக்கடி உங்ககிட்ட பேசி வாங்கி கட்டி அது இல்லாம எனக்கு ரொம்ப பெஜாராயிடுமா. டேய்,
நான் பேசுறது உனக்கு கிண்டலா இருக்கா? இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ மும்பை போய் செட்டில் ஆனதும் மறக்காம ஃபோன் பண்ணி கேக்குறிய, இப்படி ஒரு அம்மா யாருக்குமா கிடைப்பாங்க?